மனதை வெல்வது எப்படி? உடம்பில் உள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 புலன்களின் வழியாகத்தான் தன் ஆசைகளை முழுவதையும் நிறைவேற்றிக் கொள்கின்றது. இந்த 5 புலன்களையே பஞ்ச இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் கெட்ட வழிகளில் செல்வதை அடக்கி நல்வழியில் செலுத்தினால் மனம் வெல்லும். மெய் உடம்பினை மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உழைத்து உண்ணவும் பயன்படுத்த வேண்டும். வாய் நல்லவைகளை பேசவும் உயிருக்கு உகந்த உணவினை உண்ணவும் பயன்படுத்த வேண்டும். கண் நல்ல புத்தகங்களை படிப்பதும் நல்லவைகளை பார்ப்பதற்கும் உபயோகப்படுத்த வேண்டும். மூக்கு புகையிலை மற்றும் லாகிரி வஸ்துக்கள் நுகர்வதை தவிர்த்து சுகந்தம் நல்ல காற்று நுகர வேண்டும். செவி நல்ல விஷயங்களை கேட்பதும் நல்ல இசையை அனுபவிப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும். நம் உடம்பில் சதா சர்வ காலமும் இயங்கிக் கொண்டிருப்பது ஒன்று மனம், மற்றொன்று மூச்சு. 2 குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்தும் பொழுது ஒரு குதிரையை பிடித்து இழுத்த குதிரை வேகம் குறையும். அடுத்த குதிரை வேகம் தடைபட்டு அதுவும் மெதுவாக ஓட ஆரம்பித்து பிறகு அதன் வேகமும் குறையும். ஒரு குதிரை மனம், மற்றொரு குதிரை மூச்சு. ஒன்றை அடக்கினால் மற்றொன்று அடங்கிவிடும். பிராணாயாமத்தின் மூலம் மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் தானாக அடங்கிவிடும். மனம் ஒடுங்கினால் யோகம்.